இந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனப்ப இருந்தே ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. எதுல அப்டின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு 2 பேப்பர். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு 2 செக்ஷன். பார்ட் ஏ, பார்ட் பி. இப்ப பார்ட் ஏன்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பார்ட் பின்றது நம்மளோட மேஜர் பேப்பர். இப்ப பேப்பர் 1 பொறுத்த அளவுக்கு எல்லாமே வந்துட்டு எம்சிக்யூ தான். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அப்படி இருக்கிறப்போ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வர்றப்ப, எல்லாமே எம்சிக்யூவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இவாலுவேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஃபேரா தான் இருக்கும். இப்போ ரியல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பேப்பர் 2ல தான். ஏன் அப்படின்னா, பேப்பர் 2ல வந்துட்டு 5 கொஸ்டின் குடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணி, அதுக்கு எஸ்ஸே டைப் டிஸ்கிரிப்டிவ் ஆன்ஸர் எழுதணும். இந்த ஒரு ஆன்ஸருக்கு அவங்க குடுத்திருக்க மார்க் தான் வந்துட்டு கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த 50 மார்க்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி போடுவாங்க? அது என்ன மாரி தாக்கத்த வந்துட்டு நம்மளோட ரிசல்ட்ஸ்ல வெளிப்படுத்தும் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. தமிழ்ல வந்துட்டு 20 மார்க்ஸ் மினிமம் எடுத்திருந்தா தான் நம்மளோட பார்ட் பி பேப்பர் அதாவது மேஜர் பேப்பரே இவாலுவேட் பண்ணுவாங்க. ஆனா, இந்த 20 மார்க்ஸோ இல்ல 20யோ 20க்கு மேல நம்ம எடுக்கிற எந்த மார்க்கையுமே இதோட டோட்டல் அதாவது ரிசல்ட்ல ஆட் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் ஆகியிருந்தது. இப்ப என்ன இதுல கன்ஃப்யூஷன் அப்டின்னா, ஒரு எஸ்ஸே டைப் ஆன்ஸருக்கு இந்த 50 மார்க் எப்படி குடுக்க போறாங்க? இது என்ன மாரி தாக்கத்த உருவாக்கும்? அப்படின்றது தான் ஒரு கன்ஃப்யூஷனாவே இருந்துச்சு. ஸோ என்ன அப்டின்னா, இப்ப மேஜர்ல வந்துட்டு நெறைய மார்க் வாங்கி, இதுலயே நெறைய மார்க் வாங்கிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இப்ப மேஜர்ல மேக்ஸிமம் மார்க் வாங்கிட்டு, இங்க கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு பயங்கரமான ஒரு விளைவ ஏற்படுத்திரும். அதே மாதிரி இப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம், இந்த செக்மென்ட்ல தான் வந்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. நெறைய வேரியேஷன்ஸும் இருக்கு. இப்ப இந்த ஷீட் தான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அசிஸ்டன்ட் புரொஃபசர்க்கான ரிசல்ட் பேஜ். ஸோ இந்த ஷீட் வந்துட்டு கெமிஸ்ட்ரி ரிசல்ட்ஸ் பேஜ். சரிங்களா? இப்ப டோட்டலா வந்துட்டு கெமிஸ்ட்ரில எத்தன பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்டின்னா, 2968 கேண்டிடேட்ஸ். சரிங்களா? 2968 கேண்டிடேட்ஸ். இப்ப நம்ம எழுதியிருக்கிறது வந்துட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல பார்ட் ஏ மார்க்ஸ். அதாவது இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மார்க்ஸ். இப்போ இதுல யாரெல்லாம் 20, 20க்கு மேல எடுத்திருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் இந்த பேப்பர் 1 பார்ட் ஏல குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களோட பார்ட் பி பேப்பர் மட்டும் தான் இவாலுவேட் பண்ணி, அதுக்கான மார்க்ஸ் மட்டும் தான் இங்க அவைலபிளா இருக்கும். அப்ப பார்ட் பி அப்படின்றது நம்மளோட மேஜர் பேப்பர். கெமிஸ்ட்ரில அப்போ யாரு ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இவங்க 111. 111 தான் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க். அது யாரு அப்படின்னா ராஜசேகர். ஆக்சுவலா இவங்க தான் வந்துட்டு கெமிஸ்ட்ரில வந்துட்டு ஹையஸ்ட் மார்க். 111 111ன்றது இந்த ராஜசேகர் அப்படின்ற இந்த கேண்டிடேட் தான் ஃபர்ஸ்ட் மார்க் கெமிஸ்ட்ரிய பொறுத்தளவுக்கு. ஆனா, இவங்களோட அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்ஸர் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு ரியல் சேலஞ்ச் எது அப்படின்னு. 50 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணணும் நம்ம. அதுவும் அங்க குடுத்திருந்த பக்கம் எத்தன அப்டின்னா, 6 பக்கம் தான் குடுத்திருந்தாங்க. 6 பக்கத்துல நம்ம 50 மார்க்குக்கு எழுதப் போறோம். யாரு? புரொஃபசர்ஸ். காலேஜ்ல போயி ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிஎஸ்சி, எம்எஸ்சிக்கு டீச் பண்ணக்கூடிய புரொஃபசர்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம்ல 6 பக்கத்துக்கு நம்ம எழுதணும்னா, நம்மளுக்கு 50 மார்க்கு. ஸோ, இவர் வந்துட்டு 8.5 தான் எடுத்திருக்காரு. ஆனா, இவர் எப்படி எழுதினாரு அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம இத பத்தி கமெண்ட் பண்ண முடியாது. ஏன் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்ஸர்க்கு 50 மார்க் அலாட் பண்ணியிருக்கிறது பெரிய கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னது, உங்களுக்கு இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, 6 பக்கம் தான் குடுத்திருந்தாங்க. 6 பக்கத்துக்கு தான் நம்ம வந்துட்டு 50 மார்க்குக்கு எழுதணும். இதே இது ஒரு 10 மார்க்குக்கு அதே கொஸ்டின குடுத்து 6 பக்கத்துக்கே நம்ம எழுதியிருந்தோம்னா, இவருக்கு இந்த ரிசல்ட்ல வந்துட்டு இவ்ளோ வேரியேஷன் வந்திருக்காது. இவரோட டோட்டல் பாருங்க. 119.5 அப்ப 200க்கு 119.5 எங்க இருக்கு? 200 எங்க இருக்கு? இப்ப இதே இது அதே 6 பக்கத்துக்கு நம்ம எழுதி ஒரு 10 மார்க்கோ, 15 மார்க்கோ மட்டும் அவங்க அவார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு இவ்வளோ வந்திருக்காது. 200ல இருந்து இந்த 119 அப்படின்ற இந்த டிஃபரன்ஸ் இவ்ளோ டிஃபரன்ஸ் வந்துட்டு இவருக்கு வந்திருக்காது. இவரோட ரிசல்ட்லயும் இவ்ளோ பெரிய ஒரு தாக்கத்த வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காது. ஸோ அதனால தான் நான் சொன்னது, ஒரே ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்ஸருக்கு 50 மார்க் குடுக்குறது, இல்ல 50 மார்க் அலாட் பண்றது வந்துட்டு, ஒரு ரிசல்ட்டையே அப்படியே மாத்தி போடுற அளவுக்கு ஒரு எஃபெக்ட்ட கொண்டு வந்துரும். கரெக்ட்டா?
அப்ப ஏதோ ஒரு கேண்டிடேட் மேஜர்ல நெறைய மார்க் வாங்கி, இதுல கம்மியா வாங்கிட்டாங்க அப்டின்னா, அவங்க வந்துட்டு கெமிஸ்ட்ரி புரொஃபசர் ஆக முடியாது. ஆனா, இத அப்படியே வந்துட்டு இன்வெர்ஸ்ல பாருங்க. இங்க மேஜர்ல கம்மியா வாங்கிட்டு, இங்க ஒரு 45க்கு மேல வாங்கி, அவங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் புரொஃபசர், கெமிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் புரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போனாங்க, ஒரு காலேஜ்குள்ள போனாங்க அப்டின்னா, இது என்ன வகையான ஃபேரான இவாலுவேஷன் ப்ராசஸ்? அப்போ மேஜர் சப்ஜெக்ட்ல ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க, ஆனா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல கம்மியா மார்க் வாங்கியிருந்தா, அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி நாலேட்ஜ் இல்லைன்னு அர்த்தமா? அவங்களால புரொஃபசர் ஆக முடியாது. அப்படிதானே? இங்க ப்ராப்ளம் வந்துட்டு இவாலுவேஷன் மட்டும் இல்ல. இந்த எக்ஸாம் பேட்டர்னே ஃபேர் இல்லாம இருக்கு. ஏன்னா, ஒரு ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ல ஒரே ஒரு எஸ்ஸே டைப் ஆன்ஸருக்கு 50 மார்க்க குடுத்து, அதுவே ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அது எப்படி வந்துட்டு ஒரு ஃபேரான எக்ஸாம் ப்ராசஸா இருக்க முடியும்? இப்ப இது வந்துட்டு குவாலிஃபையிங் ஸ்டேட்டஸ். இது வந்துட்டு பேப்பர் 1ல நம்ம பார்ட் பி மார்க். அதாவது மேஜர் பேப்பரும், பேப்பர் 2ல நம்ம எழுதின அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்ஸருக்கான அந்த மார்க். இந்த 2யும் ஆட் பண்றப்ப, ஜெனரல் கேட்டகரியா இருந்தா நீங்க 80 மார்க் எடுத்திருக்கணும். அதர் தேன் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 70 மார்க் எடுத்திருந்தா, நீங்க இந்த காலம்ல வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ டோட்டலா எத்தன பேர் இந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னா, 1768 கேண்டிடேட்ஸ். அவுட் ஆஃப் 2968. அப்போ 2968 கேண்டிடேட்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல 1768 கேண்டிடேட்ஸ் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா, இதுல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. எக்ஸம்ப்டட் கேட்டகரி. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலா வந்துட்டு 1785 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல அசிஸ்டன்ட் புரொஃபசர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 2968 கேண்டிடேட்ஸ். அதில குவாலிஃபைட் மட்டும் அப்டின்னா 1785 கேண்டிடேட்ஸ். இப்ப எல்லாம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எத்தன கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஆ குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்டின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசி. இப்போ பிசில வந்துட்டு 955 கேண்டிடேட்ஸ். அடுத்து பிசிஎம். பிசிஎம்ல வந்துட்டு 48 கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பிசிஎம் கேண்டிடேட்ஸ். அடுத்து ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல்ல 46 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இங்க நம்பர் டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க. அவுட் ஆஃப் 2968 கேண்டிடேட்ஸ். ஓகே. அடுத்து எம்பிசி கேண்டிடேட்ஸ். எம்பிசி வந்துட்டு 480 கேண்டிடேட்ஸ். ரைட். 480 கேண்டிடேட்ஸ். இது ஆக்சுவலா பாருங்களேன், இதுல நம்பர் பாருங்க எப்படி வருதுன்னு எல்லாம். நான் டிசெண்டிங்ல போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எம்பிசி கேண்டிடேட்ஸ். எம்பிசி கேண்டிடேட்ஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஆக்சுவலா. அந்த விக்னேஷ் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் 146 டோட்டல். நான் அப்ப ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்துட்டு கெமிஸ்ட்ரி மேஜர்ல மட்டும். ஆனா, இப்ப 2 சப்ஜெக்ட்டையும் ஆட் பண்றப்போ, இந்த விக்னேஷ் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க். 146 மார்க் அவுட் ஆஃப் 200. ஸோ 480 கேண்டிடேட்ஸ். எம்பிசிலேருந்து 480 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸ். எஸ்சி கேண்டிடேட்ஸ் 216 கேண்டிடேட்ஸ் எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்து எஸ்சிஏ. எஸ்சிஏ வந்துட்டு 31 கேண்டிடேட்ஸ். ஓகே. அப்புறம் எஸ்டி கேண்டிடேட்ஸ். எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 9 கேண்டிடேட்ஸ் தான். எஸ்டி கேண்டிடேட்ஸ் 9 கேண்டிடேட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் மார்க் பாருங்க 117.5 டோட்டல் மார்க்ஸ். 91 மார்க்ஸ் என்னது? ஓகே. ஆக்சுவலா பார்த்தா, இது வந்துட்டு ஒரு ஃபேரான எக்ஸாம் பேட்டர்னே இல்ல. எக்ஸாம் பேட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனப்ப, இன்னும் ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருந்தது. என்ன அப்டின்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்ஸர் வந்துட்டு தேவையா? அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலேஜ் அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு எக்ஸாம் நடத்துறாங்க அப்டின்னா,
அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கிறதுனால ஒண்ணும் தப்பா இல்ல. அது வந்துட்டு அக்செப்டபிள் தான். ஆனா, அதுக்கு அலாட் ஆயிருக்க இந்த 50 மார்க்ஸ் தான் வந்துட்டு இங்க ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா, இப்ப காலேஜுக்கு நம்ம டீச் பண்ண போறோம். ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ண போறோம். ஒரு புரொஃபஸரா இருக்கோம் அப்டின்னா, சில ஜெனரல் டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்துட்டு மஸ்ட் தான். ஆக்சுவலா இந்த இவாலுவேஷன் ப்ராசஸே வந்துட்டு ஃபேரா இல்லையா? அப்டின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்டின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம போன வருஷம் ஃபுல்லும் ஒவ்வொரு எக்ஸாம் டைமு, இல்ல ரிசல்ட்ஸ் அனவுன்ஸ் ஆகுறப்ப ஒவ்வொரு போராட்டமா பண்ணி, பண்ணி ஒண்ணுமே நடக்கல. இப்போ இங்கேயாவது நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபேரான நியாயம் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். தேங்க் யூ.